ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூர்ணி உங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர் பூர்ணி வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு. பூர்ணிமா வேல்னு வந்துட்டே இருக்கும் நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நம்ம பூஜை பண்ணுறோம்ல, அப்போ வந்து புது விநாயகர் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மண் விநாயகர் வாங்கி, பிளாஸ்டோபாரிஸ் விநாயகர் கெடுதல், அதை வந்து தண்ணியில் கரைச்சாலும் கெடுதல். அதனால அந்த விநாயகர் வாங்காமல் மண் விநாயகர் வாங்கி கொண்டு போய் நம்ம சாமி கும்பிட்டு தண்ணியில் கரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சோகங்கள், நம்மளுடைய வலிகள், நம் வேதனைகளை எல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு வீட்டில இருந்து. அதனாலதான் அப்படி ஒரு ஐதீகம் இருக்காமா, அப்படி நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அது மண் விநாயகராகவே இருக்கட்டும், மண் விநாயகராகவே இருந்தா கூட அந்த விநாயகரை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கடவுளை நம்ம கூப்பிட்டுட்டு வந்து நம்ம வச்சு பண்ணதுக்கு அப்புறமா அவரை வெளியே அனுப்ப எனக்கு மனசு வராது. ஓகேங்களா? வீட்டில் இருந்து அவரை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அதனால நான் என்ன பண்றேன், எத்தனை விநாயகர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது அப்படிங்கறக்காக நான் வாங்குறதே இல்லை அப்படின்னு சொன்னேன். இருக்கிற விநாயகரே போதும், அவங்களையே கும்பிட்டுக்கலாம், புது விநாயகர் வாங்க வேண்டாம்னு சொல்லி நான் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவங்க வந்து வாங்கி வச்சு பண்ணா அப்படி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறந்ததும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள வந்து நமக்கு இருக்கிறது 10 மாத காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கரு வந்து உருவாகி அது பிறக்கிறது 10 மாத காலம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் வந்து ஒரு டியூ டேட் கொடுத்துருப்பாரு. இப்போ மார்ச் 20ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்ச் 20 குழந்தை பிறக்காது. டாக்டர் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க படிச்சதை வச்சு தானே இவ்வளவு நாள் தான் அந்த கரு உள்ள தங்கும், அதுக்கப்புறம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட் வைக்கிறாங்க. அப்படி அவங்க கொடுத்த டேட் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கல்ல. ஒவ்வொரு டாக்டரும் எவ்வளோ பிரசவம் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு படிச்சுட்டு இருக்க பொண்ணு என் கூட பேசும்போது அவங்க வந்து வெறும் எம்பிபிஎஸ்கே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது படிப்பாங்க, ஆனால் வெறும் எம்பிபிஎஸ்கே பிரசவம் வந்து 100 பிரசவத்துக்கு மேலே அவங்க பார்ப்பாங்களாம் இதுலேயே, ஹாஸ்பிட்டல்லையே அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போவே அவ்வளோ பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வருஷம் எவ்வளோ குழந்தைங்க அவங்களுக்கு டெலிவரி பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்க தப்பாவா சொல்லிடுவாங்க? கரெக்டாக ஒரு கால்குலேஷனில் தானே அந்த டேட் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன டேட்டில் அந்த குழந்தை பிறக்காது. மார்ச் 20ன்னு சொன்னாங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் கூட நாளைக்குன்னு தள்ளி போயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மார்ச் 15ஆம் தேதியே பிறந்துரும், மார்ச் 10ஆம் தேதியே பிறந்துரும், ஒவ்வொருத்தருக்கு மார்ச் 1ஆம் தேதியே பிறந்துரும். புரியுதுங்களா? 25 நாள் முன்னாடி பிறந்துருச்சு அப்படியெல்லாம் சொல்றவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு குழந்தைங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர்ட் பேபி அப்படின்னே பிறக்கும். பிறக்கிறப்ப அப்படி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்தி கொண்டு வந்துருவாங்க. நல்லா இருக்கும். எல்லா குழந்தைகளை விட அந்த குழந்தை சூப்பரா இருக்கும். அது வேற விஷயம். அது சொல்றதுக்காக நான் இதை சொல்லலை. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து எவ்வளோ பர்ஃபெக்டா டாக்டர்ஸ் கால்குலேட் பண்ணி, அதுவும் ஒரு 50 வயதான டாக்டர் அவங்களோட 25 வயசுல இருந்து ஒரு 25,000 குழந்தைங்களை பிரசவம் பார்த்துருப்பாங்க. அந்த டாக்டர் சொல்ற டேட்டே சரியா வராது. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்லுங்க. ஆனா நிறைய பேத்துக்கு அவங்க மார்ச் 20ன்னு சொன்னா கரெக்டா மார்ச் 20 பிறந்துரும். அவங்க 3 நாள் அட்மிட் ஆயிடுங்கம்பாங்க. 19ஆம் தேதி அட்மிட் ஆயிடுவாங்க. கரெக்டா அவங்க வந்து எல்லாம் தொட்டு பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஆயிடுமா அப்படின்னு சொல்லி போவாங்க. அடுத்த நாள் காலையில பிரசவம் ஆயிடும். அவ்வளவு கைராசி இருக்கிற, அவ்வளோ அக்யூரேட்டா சொன்ன டாக்டர் தான் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க 20ஆம் தேதின்னு. ஆனா 20 அவங்களே வந்து ஏதோ ஒரு பார்க்கலாம், இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடும் அப்படிம்பாங்க, நாளைக்கு காலையில் ஆயிடும்பாங்க, நாளைக்கு சாயந்தரம் ஆயிடும்பாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு 24ஆம் தேதி தான் குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதோ அந்த டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, அந்த கரு அது என்ன நேரத்துல வெளியே வரணும்னு கடவுள் எழுதி வைக்கிறாரோ அந்த நேரத்துல தான் வரும். புரிஞ்சதுங்களா? நீங்க ஆப்ரேஷனே பண்ணலான்னா கூட டாக்டர் ஏதோ செட் ஆக மாட்டேங்குதுங்க, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல நீங்க ஒரு நேரம் எல்லாம் சொன்னா கூட, எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க 3 லக்னம் வாங்கிட்டு போனாங்க என்கிட்ட. இந்த லக்னம் இந்த கிரகம் இருக்கக்கூடாது, கெட்ட கிரகம் இருக்கக்கூடாது, அவங்களே சொன்னாங்க, எங்க இப்படியெல்லாம் இல்லாத ஒரு லக்னமா எடுத்து கொடுங்கம்மான்னு.
அந்த லக்னத்துக்கு 2 மணி நேரம் நான் கொடுத்து கூட அதுல அது பிறக்கவே இல்லை. அந்த குழந்தை அந்த லக்னம் முடிஞ்சுதான் குழந்தை பிறந்துச்சு. இதுக்கும் ஆப்ரேஷன் தான். ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது கூட அந்த லக்னத்துல அந்த குழந்தை வரல. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த மாதிரி இருக்கு? கடவுள் ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிறக்க வைக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களோட கரும வினைப்படி உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும். உங்களுக்கு வந்து சில கிரகங்கள் கெட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கும், சில கிரகங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த நேரம் வரும்போது தான் உங்களை இந்த பூமிக்குள்ள அவர் விடுவார். ஓகேங்களா? நீங்க உங்க அம்மாவுடைய தொப்புள் கொடி மூலமா தானே சுவாசிச்சுட்டு இருப்பீங்க. அது வரைக்கும் நீங்க அந்த வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சுவாசிக்கலைன்னா டாக்டர்ஸ் இப்படி தட்டுவாங்க. சரிங்களா? அந்த டாக்டர்ஸ் தட்டி அந்த முதல் சுவாசம் அந்த குழந்தை இப்படி எடுக்கும் இல்லையா, அந்த முதல் சுவாசம், இந்த உலகத்துடைய முதல் காத்த அந்த நுரையீரல் இழுத்து அந்த காத்து போய் இந்த உடம்ப முழுக்க வேலை செய்ய வைக்கும். ஓகேங்களா? இதயம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். மிச்சம் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த உலகத்துடைய அந்த முதல் காத்து அந்த மூக்கு சுவாசிச்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அந்த நுரையீரல் முதல் முறையா இப்படி விரியும், சுருங்கி இப்படி விரியும். அப்படி விரியும் போதுதான் அந்த நிமிஷம்தான் உங்க வாழ்க்கை இந்த உலகத்துல ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது உங்க ஜாதகமும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அந்த சுவாசம் எப்போ வருதோ அதுதான் நீங்க பிறந்த நிமிஷம். அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு என்ன தசையோ அந்த தசாதநாதன் வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு என்ன புத்தியோ அந்த புத்திநாதன் வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு என்ன அந்தரமோ அந்த அந்தரநாதன் வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு என்ன சூட்சமோ அந்த சூட்சமநாதன் வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு என்ன பிரணவமோ, என்ன பிரணவம் அப்படின்னா சூரியனுடைய பிரணவம் எல்லாம் வெறும் 6 மணி நேரம் தான் இருக்கும். புரிஞ்சதுங்களா? அந்த நேரம் அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன காம்பினேஷன் வரவே வராது. ஏதோ ஒரு கிரக தசைநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிரணவநாதன், இந்த 5 பேர் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த பிரணவம் அப்படிங்கிறது சூரியனுடைய பிரணவம் வெறும் 6 மணி நேரம். வாழ்க்கையிலேயே இது மாதிரி ஒரு நேரம் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஒரு தடவை தான் வரும். அந்த நேரம் உங்களுக்கு அப்ப ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாரும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சுவாசிக்க 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 இவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதை டெய்லியும் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜாதக நிலை தான் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு விதி கொடுப்பினை சூப்பரா இருந்ததுன்னா நீங்க நல்லா வந்துருவீங்க. உங்களுக்கு எந்த சோகமும் இருக்காது, எந்த வலிகளும் இருக்காது, எந்த வேதனைகளும் இருக்காது. உங்க ஜாதகம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட சோகங்கள், ஏகப்பட்ட வலிகள், ஏகப்பட்ட வேதனைகளை நீங்க சந்திச்சேதான் ஆகணும். அப்படின்னா அதை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். புரியுதா? அதுதான் இந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. அந்த கடவுள் அப்படின்னு நான் சொல்றதுல விநாயகரும் இருக்கார். புரியுதுங்களா? நீங்க விநாயகர் நம்ம தண்ணியில கரைச்சா நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு அவர் போயிடுவாரான்னு கேக்குறீங்கல்ல? இல்ல, அந்த விநாயகர் தான் உங்களுக்கு அந்த கருமாவை எழுதுனது. புரிஞ்சதுங்களா? கடவுள் அப்படின்னதும் யார் என் கருமாவை எழுதுறாங்க அப்படின்னா சிவன் தான் நம்ம கருமாக்கெல்லாம் காரகரா வருவார். ஓகேங்களா? சிவன் வந்து சனியை வச்சு நம்ம கருமாவையெல்லாம் வேலை செய்ய வைக்கிறார். ஆனா விநாயகரை கேட்காம செய்ய மாட்டார், முருகரை கேட்காம செய்ய மாட்டார், பார்வதி தேவியை கேட்காம செய்ய மாட்டார், பெருமாளை கேட்காம செய்ய மாட்டார், லக்ஷ்மி தேவியை கேட்காம செய்ய மாட்டார், பிரம்மாவை கேட்காம தலையெழுத்த எழுத முடியாது. இதையெல்லாம் சிவன் சொன்னாலும் எழுதுறது பிரம்மா தானே. ஓகேங்களா? அதே போல சரஸ்வதி தேவி கேட்காம செய்ய மாட்டார். புரியுதுங்களா? இவங்க எல்லாரும் கூடி முடிவெடுத்து இவன் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு விதிச்சு அந்த நேரம் எப்ப வருதோ அங்க உங்களை பிறக்க வைப்பாங்க. ஓகேங்களா? அப்படிதான் நீங்க இந்த பூமியில பிறந்து சுவாசிச்சு வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்க வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்கல்ல. அந்த நேரத்துல பிறந்தவங்களோட வழிகளை நீங்க தானே தாங்கிக்கணும். விநாயகரை கும்பிட்டு அவரை கரைச்சு அவரை வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவரோட உங்க வலியும் வேதனையும் போயிடுமா? நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. போகுமா போகாதான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இத்தனை கடவுளும் சேர்ந்து உங்களை ஒரு நேரத்துல பிறக்க வச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு உங்களுக்கு கருமா எழுதப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு விநாயகர் சிலையை நீங்க வாங்கிட்டு வந்து 3 நாள் வச்சு நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகர் சிலையை கொண்டு போய் ஒரு ஆத்துல கரைச்சிடுறீங்க அப்படின்னா அந்த விநாயகர் வந்து உங்களோட எல்லா வலிகளையும் வேதனைகளையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கருமாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது.
ம் சரி, அப்போ என்ன கர்மா கழிச்சா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிருமா? ஆமா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சதுங்களா? எப்படி கர்மா கழியும் சொல்லுங்க பார்க்கலாம். ம் அதாவது ஒண்ணுமே இல்ல. உங்களால என்ன முடியுமோ அந்த தான தர்மங்கள செய்யுங்க. அதாவது உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு போக உங்களால இன்னொருத்தருக்கு செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க பணத்தால தர்மம் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி உங்கனால உங்க குடும்பத்துக்கும், உங்களுக்கும் போக உங்கனால செய்ய முடியாதுன்னா, நீங்க பணத்தால செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க போயி ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏதோ ஒரு சிரமப்படுறாங்க. நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க இப்பலாம் YouTubeல. வண்டிய மேட்ல தள்ளிட்டு நெறைய இரும்பெல்லாம் வச்சு கொண்டு போவாரு. அவர்னால வண்டிய தள்ளி ஏத்த முடியலன்னா, பின்னாடி போறவங்க கை குடுத்து நெம்பி தள்ளி விடுவாங்க. அந்த மேடை ஏறி போற வரைக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நம்ம கை, கால் இருக்குல்ல, அத வச்சு அவருக்கு பண்ற ஒரு ஒரு நன்றி கடன். ஏதோ ஒண்ணு நம்ம கர்மாவ கழிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணும்போது, நம்ம கர்மா கழியும். புரிஞ்சதுங்களா? அந்த மாரி பல விஷயங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நம்ம பக்கத்து கடையில அவங்க சாப்பிட போகணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கடையில இருக்கீங்க. இன்னொரு பக்கத்து கடைக்காரர் சாப்பிட போகணும்னா, "ஏய் நான் பார்த்துக்கிறேன்ப்பா கடைய, நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அவர் கடைய நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அவருக்கு. ஒரு உதவி. அந்த உதவிய நம்ம பண்ணும்போது நம்ம கர்மா கழியும். இந்த மாரி சின்ன சின்ன மனிதாபிமான உதவிகள் செய்யறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு குழந்தைக்கு ஒரு நோட் புக் வாங்கி தர்றது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கடை வச்சுட்டு சாப்பாடு போடுறாரு எல்லாத்துக்கும் மதிய சாப்பாடு. ஒரு சாப்பாடு வந்து ரூ. 20. அங்க வர்றவங்கலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்படி வந்த ஒரு வயசானவர் ரொம்ப சிரமத்துல இருக்காரு அப்படிங்கிறது அவர பார்த்தாலே தெரியுது. இவர் வந்து அந்த பணம் வாங்கிட்டு டோக்கன் குடுக்குறாரு. அவரு சாப்பிட்டுட்டு போகும்போது அவருகிட்ட பணத்த திருப்பி குடுக்குறாரு. "போயிட்டு வாங்க" அப்படின்னு. ஏன்னா பணம் வாங்கலைன்னா அவருகின்னு சாப்பிட மாட்டாரோ! இல்ல அந்த நன்றி கடனுக்காக ஒரு ஒரு கில்ட்ல சாப்பிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பணத்த வாங்கிக்கிறார். டோக்கன குடுத்துர்றார். அவர் போய் என்ன வேணுமோ சாப்பிடுறார். அவரு திரும்பி போகும்போது ஐயான்னு கூப்பிட்டு, "இந்தாங்க பணம் நாளைக்கு கொண்டு வாங்கன்னு" சொல்லி அனுப்புறார். சோ அவர் நாளைக்கும் இங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதேபோல ஒரு ஊனம் கை வந்து ஒரு மாரி இப்படி வளைஞ்சிருக்கு. நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. YouTubeல தான் இருக்குது. அவரும் அப்படிதான் சாப்பிட்டுட்டு பணம் கொண்டு வந்து குடுக்குறார். "நாளைக்கு வாங்க தம்பி நான் வாங்கிக்கிறேன்னு" சொல்றாரு. நாளைக்கும் வா. இந்த பணம் வாங்கிக்கு வரான்னு தெரியாது. ஆனா இந்த பணத்துக்கு நாளைக்கு வந்து சாப்பிடு. அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த அவர் சொல்றார். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெளிய உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். சுகர் வந்து கால் ஃபுல்லா அவருக்கு ரொம்ப இதா இருக்கு, புண்ணா இருக்கு. கவர் கட்டிட்டு இருக்காரு. "ஏன் பார்க்கல?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "ஏன் சுகர கவனிக்காம விட்டுட்டீங்களான்னு?" கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, "அந்த மாத்திரையெல்லாம் வாங்குற அளவுக்கு எனக்கு பணம் இல்லன்னு." உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒரு மாசத்துக்கான சுகர் மாத்திரைங்கிறது ரூ. 1500லேருந்து ரூ. 2000. அத ஒரு குடும்பத்த காப்பாத்தணுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு சிரமப்படுறவங்க எப்படி அவங்களுக்காக அவ்வளோ செலவு பண்ணிக்குவாங்க? பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு சரியான டேப்லெட்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. அட்லீஸ்ட் உங்கனால முடிஞ்சதுன்னா, அந்த மாரி யாரோ ஒருத்தருக்கு இப்ப நம்மகிட்டயே அவங்க வொர்க் பண்ணலாம். ஒரு டிரைவரா இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்களா இருக்கலாம். இல்ல ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்களோட அப்பா, அம்மாவா அவங்க இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ரூ. 2000 ஒரு மாசம் நம்மளால செலவு பண்ண முடிஞ்சுன்னா, அவங்களுக்கு அந்த மாத்திரை வாங்கி குடுங்களேன். ஓகேங்களா? அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்காக உழைச்சு கூட அவங்க ஏதோ பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த மாரி சின்ன ஹெல்ப்பா தான் இருக்கும். சின்ன ஒரு உதவியா தான் இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு பேருதவியா இருக்கும். அதனால அந்த மாரி உங்கனால ஏதாவது செய்ய முடிஞ்சது அப்படின்னா, செஞ்சீங்கன்னா, உங்க கருமாக்கள் குறைய ஆரம்பிக்கும். விநாயகர் வந்து விநாயகர கும்பிட்டு அத கரைச்சுனா நம்ம கஷ்டங்கள எடுத்துட்டு மாட்டார். இந்த மாரி சின்ன சின்ன உதவிகள செய்யும்போது, விநாயகர் பார்த்துட்டு உங்களோட கஷ்டங்கள எடுத்துருவார். புரியுதுங்களா? உங்களோட மன வலிகள அவர் தீர்த்து வைப்பார். உங்க சோகங்கள அவர் சரி செஞ்சு விடுவார். அதுதான் விநாயகர் செய்வாரோ தவிர, நம்ம வந்து கடவுள கும்பிட்டு கரைச்சு வெளிய ஊத்துறதுனால, கொண்டு போய் தண்ணீல அவர கரைச்சுட்டு வர்றதுனால நம்ம கஷ்டங்களோ தீராது. அவர கும்பிடணும்னு அவர் எதிரே பார்க்க மாட்டார். அடுத்தவங்களுக்கு உங்கனால முடிஞ்சத நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கேட்டது நடக்கும். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த வலிகளையும், வேதனைகளையும், நம்ம கஷ்டங்களையும் எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போவார். அடுத்தவங்களுக்கு உதவியா இருங்க. உங்கனால எவ்ளோ முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் செய்யுங்க. 2 குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் குடுங்க. ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம், அவங்கனால அந்த குழந்தைகள டியூஷனுக்கு அனுப்ப முடியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேத்ஸ் தெரியுமா? அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு மேத்ஸ் டெஸ்ட் வச்சு, அதுக்கு சரியா எழுதியிருக்கா இல்லையான்னு அதுக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுங்க.
இதை செஞ்சீங்கன்னா பத்தாதா? அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு உதவியா இருக்காதா? அந்த மாதிரி செய்யுங்க. ஒரு பெரியவங்கள வாக்கிங் கூட்டிட்டு போகணும், அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரும், அதுக்கப்புறம் வாக்கிங் கூட்டிட்டு போக முடியாதுன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு 4 மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அம்மாவை போய் கூப்பிட்டுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து அவங்க வீட்டுல பத்திரமா விட்டுட்டு வாங்க. அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மனால என்ன செய்ய முடியுமோ, பணத்தாலதான் உதவி செய்யணும்னு இல்லவே இல்லை. பணம் இல்லாம எவ்வளவோ உதவிக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு கடவுள் உங்களோட கஷ்டங்களையும் உங்களோட கவலைகளையும் எடுத்துருவார். புரியுதா? அது செய்யுங்க, உங்க கரும கழியும். இதுதான் கரும கழியறக்கான வழியை தவிர விநாயகரை கொண்டு போய் ஆத்துல கரைக்கிறதுனால எதுவுமே சரியாகாது இல்லை. கடவுள் ஏதாவது உங்களுக்கு செய்வார். ஆனா இது செஞ்சீங்கன்னா 100% நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்க பிரச்சனைகளை தீர்த்துருவார். ஆனா அவரை கொண்டு போய் கரைச்சிங்கன்னா தீர்ப்பாரான்னு அவருதான் சொல்லணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படி இது வரைக்கும் தீர்ந்து இருந்துச்சுன்னாமா எதுக்கு இன்னும் இத்தனை பேர் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க? ஓகேங்களா? இப்போ ஒரு ஊரே சேர்ந்து பெரிய விநாயகரை வச்சு கொண்டு போய் கடல்லையே கரைக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சா? சரி, வீடு வீடா தீர வேண்டாம், எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு வீட்லயும் தீர வேண்டாம். அந்த ஊருக்கு தேவையான தண்ணி வசதி வந்துருச்சா? அந்த ஊருக்கு தேவையான ரோடு வசதி வந்துருச்சா? அந்த ஊருக்கு பஸ் வசதி வந்துருச்சா? அந்த மாதிரி அந்த ஊருக்கே தேவையான எல்லா விஷயங்களும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாருங்க. விநாயகரை இவ்வளவு நாள் அவங்க கரைச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் நடந்துருச்சான்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பதிலா அந்த விநாயகரை வச்சு அவரை கொண்டு போய் கரைச்சு ஒரு கொண்டாடி மகிழ்றதை விட அந்த ரோடு போடுறதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களே பணம் போட்டு உங்களுக்கு ரோடு போட்டுக்கோங்க, பைப் போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ செஞ்சுட்டு அதை கொண்டாடுங்களேன். பைப் வந்துருச்சு அப்படின்னு குதிச்சு அதே மாதிரி ஆட்டம் போட்டு கொண்டாடுங்க. ஊரே வந்து கொண்டாடும் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நான் சொல்றது இல்லை, நான் சொல்றது செய்யறதுன்னு இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே செஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்லா குதிச்சு சந்தோஷமா கொண்டாடி மகிழ்ச்சியை காட்டுங்க. அதை செய்யலாம்ல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடவுளை கும்பிடுங்க, கையெடுத்து நல்லா கும்பிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுக்கணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதை செய்ய ட்ரை பண்ணுங்க. பூர்ணிமா ஓகேவாமா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.